இந்திய சட்டம் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் சொன்னியே வெளியே போக சொன்னியே தூக்குனியே எம்ப்ளாயிஸ தூக்குனியே இல்லையா மனசாட்சி இல்லையா கேட்டோம் உரிமை தானே கேட்டோம் நிர்வாகமே நாங்க வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு அதிகப்படியான ஊதியம் கொடு, அதிகப்படியான செய்ய நாங்கள் சொல்லவே இல்லை. நீ எந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்கு வந்தாயோ அந்த சட்டத்தை பின்பற்றி நிர்வாகத்தை நடத்து என்று தான் நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் கொடுத்தோம், குவாலிட்டியான பைக் கொடுத்தோம். 600 இருந்த ப்ரொடக்ஷனில் 1000 கொண்டு வந்தோம். 1000 மூணத்தில் வருஷத்துக்கு 2000 கொண்டு ஒரு நாளைக்கு 2000 பைக் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு கம்பெனி மேலே எங்களுக்கு அக்கறை இல்லாமல் கிடையாது. நாங்கள் வேலை பார்த்தோம்னா இவ்வளோ தான் தோணுது. நாங்கள் ஏன் வெளில வந்து நீங்கள் எங்களுக்கு கேள்வி கேட்கல, எங்கள்கிட்ட நீங்கள் பேசலை, அது தப்பு உங்கள் மேலே இருக்கிறதுனால எங்கள்கிட்ட வந்து பேசலை. எங்களோட கோரிக்கை என்ன, நீங்கள் வந்து ஒரு சங்கம் வச்சதுனால 2 எம்ப்ளாயை டெர்மினேட் பண்ணிங்க. ஏன் டெர்மினேட் பண்ணிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. நீங்கள் 2 பேர் எம்ப்ளாய்க்குள்ளார கொண்டு வாங்க, 6 பேர் எல்லாருமே நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி நிர்வாகம் முன்னாடி தான் இருக்கும். தனி மனிதன் சங்கம் கிடையாது, ஒட்டுமொத்த தொழிலாளி தான் சங்கம். சங்கம் என்ன சாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி மனுஷனா ஒரு கேள்வி கேட்கும்போது அது அவனை மட்டும் குறிப்பிடும், அவனுக்கு மட்டுமான பிரச்சனையாக மாறும். சங்கமாக மாறி கேள்வி கேட்கும்போது அது ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் பிரச்சனையாக மாறும். ஒட்டுமொத்த தொழிலாளி மேலேயும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை நிர்வாகம் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட நபரின் மீது எடுக்கலாம். எங்கள் உரிமையை கேட்கறதுக்கு தனிப்பட்ட நபர் போய் கேட்டால் கிடைக்காது அப்படின்றதுக்காக சங்கம் வைத்து கேட்கலான்ற ஒரு முடிவு நாங்கள் வந்துருக்கோம். நாங்கள் இன்றைக்கி போராடுறது வந்து எனக்காக கிடையாது, வளர்கிற தலைமுறையெல்லாம் அடுத்தடுத்து இதை பார்த்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தெரியணும். நம்ம படிச்சுட்டு வந்தால் நம்ம வெளியில் இப்படி தான் நிற்போம். இன்றைக்கி இந்த 2018 பெர்மனன்ட் எம்ப்ளாயே இதோட முடியுன்னு ஒரு புற்றுப்புள்ளி இருக்கக்கூடாது. 2014 ஜாயின் பண்ணும்போது டைரெக்டாக வந்து என்னை எம்ப்ளாயாக தான் எடுத்தாங்க. அந்த இயரில் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்து டிலே ஆச்சு. அப்போ நான் போய் கேட்டதுக்கு வந்து நீங்கள் 16 நாள் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க. 16 நாள் நான் லேட்டாக ஜாயின் பண்ண ஏன் தப்பு இல்லை, அவங்க முன்னே சொல்லியிருந்தாங்கன்னா நான் முன்னே ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க எனக்கு டேட் கொடுத்து அப்படியே தள்ளி எடுத்துகிட்டு வந்தனால அந்த 16 டேஸ்னால மோர் தென் 1.5 இயர்ஸ் வந்து எனக்கு பேக்லாக் ஆகிடுச்சு. அப்படியே 1.5 வருஷம் அப்படியே எனக்கு பின்னாடி தள்ளி போயிடுச்சு. அந்த 1.5 வருஷம் வந்து என்னென்னா நான் ஒரே சாலரியில் தான் ஒர்க் பண்ணேன். ஒரு கம்பெனியில் ஒரு நிரந்தர தொழிலாளிக்கு என்ன மரியாதை கிடைக்கணுமோ அது இந்த கம்பெனியில் கிடைக்கல. ஆஸ் பேர் இப்போது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேனே, ஒரு செக்யூரிட்டிலேருந்து போகிற ஆரம்பிக்கிறதுலேருந்து உள்ளார ஒர்க் பண்ணுற விஷயம் வரை எங்களுக்கு எவ்வளோ ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. இருக்கக்கூடிய தொழிலாளி வந்து மொத்தம் 150. 150 தான் நிரந்தர தொழிலாளி, மீது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிக்கு ட்ரைனிங்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள் வந்து 2007 ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருடமாக 11 வருடம் முடிய போகுது எல்லாத்துக்குமே. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2000 ரூபாயில் ஆரம்பித்து நாங்கள் 2011 தான் வந்து எல்லாருமே நிரந்தர எம்ப்ளாயி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 6500 சம்பளம் தான். ஏன்னு கேட்டால் அப்போ நாங்கள் ஒரு ட்ரைனிங் பிள்ளாக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அடிமைத்தனம் மாதிரி இவ்வளோ தான் சம்பளம், அவங்க போடுறதான் சம்பளம். ஏன்னா அது அடிப்படையாக கேட்டு வாங்க முடியாது. கேட்டால் வந்து நீ நிரந்தர தொழிலாளி இல்லை, ட்ரெயின் தான் உன்னை எப்போ வேணாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். அந்த மாதிரி வரும்போது நிரந்தரமான பிறகு தான் எங்களுக்குன்னு ஒரு தொழிலாளர் குழு ஆரம்பிக்கிற ஒரு 7 பேர் கொண்ட கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்ததுனால தான் இந்த ஊதிய பேச்சுவார்த்தை வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் இருந்த ஒரு எம்ப்ளாயி இன்றைக்கி 3 லைனை சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நாங்கள் 3 பேர் வேலை செஞ்ச இடத்துல இன்றைக்கி ஒரு ஆள் வேலை செய்கிறோம். ஆனால் 3 இடத்த நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கும்போது அவங்க சைடிலும் வருமானம் அதிகரிக்கும் போது இந்த ஊதிய உயரம் பத்தாது, எங்களுக்கு மேலே வந்து பேசுங்க, நம்ம பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுக்கும்போது சரின்னு சொல்லி நிர்வாகம் ஒத்துக்கிச்சு. அந்த நிர்வாகம் ஒத்துக்கிட்ட அடிப்படையில் ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. என்ன நடந்ததோ அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. ஆனால் அதில் இருந்து இப்போ நிர்வாகம் மாற்றி பேசி அதுக்கப்புறம் வந்து குறைந்த ஊதியத்தை கொடுக்கும் பட்சத்தில் தான் எம்ப்ளாயி வந்து மனம் உடைகிறது. அதில் வந்து 14,500 நிர்வாகம் பேசியிருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே பேசணுன்னு நம்ம 14,500 நாங்கள் ஒத்துக்கலை. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து 9,500 சம்பளம், அதை வந்து ஏற்றுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் குடும்ப உறுப்பினர்களை பயன்படுற ஒரு அச்சத்தில் டெய்லியும் லெட்டர் கடிதம் மூலியமாக மிரட்டுறது, அப்பா அம்மாவை மிரட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மன ரீதியான வந்து லீவு பர்மிஷன் அந்த மாதிரி அடிப்படை வசதியை கட் பண்ணுறது, அந்த மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு வந்து தொழிலாளி யாரும் இடம் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்தோம்னா ஏதாவது ஒரு நம்மளோட கோபம் எல்லை மீறி போகும்போது வேறு மாதிரி அவங்க சொல்லி தான் நம்ம தொழிற்சங்கத்தை நாங்கள் அணுகணும். அவங்களும் எவ்வளோ தூரம் சுமூகமாக பேசி பார்த்தாங்க, முடிவு எட்டுப்படலை. அதே மாதிரி ஏசியில் போனோம், அங்கேயும் பேச்சுவார்த்தைக்கு போய் பார்த்தோம், அங்கேயும் ஒன்றும் முடிவு வரல. அதனால் என்ன பண்ணால் வேலை நிறுத்த போராட்டம் தான் நமக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 480 நாட்களுக்கு மேற்பட்டு வேலை செய்கிற ஒரு தொழிலாளியை நிரந்தர தொழிலாளியாக மாற்றணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இங்கே 3 வருடம் தாண்டி 4 வருஷம் தாண்டியும் இன்னும் ஒப்பந்தம் நிரந்தர தொழிலாளியாக மாறாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிரந்தர வேலை கொடுக்கணும்,
பெண்கள் உட்பட அவங்களுக்கு இந்த மாதிரியான கர்ப்ப காலங்களில் கொடுக்கக்கூடிய விடுமுறைகள் முறையாக கொடுக்கணும், ஊதியங்கள் முறையாக வழங்கப்படணும் அப்படின்னு அவங்க உள்பட தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். பணம் தான் அங்கங்கே ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த சம்பளம் வச்சு சம்பளத்தை வாங்கி சம்பளம் பத்தாமல் கடன் வாங்கி அந்த கடனுக்கு கடன் வாங்கி 2000 ரூபா வாங்கினா இப்போ 10,000 வரையும் கடன் இருக்குது. அந்த கடனை மாற்றி 10,000 இருக்குது. இந்த கடன் கட்டுறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நாங்கள் இன்னும் வளரும்னு நினச்சா அதே இடத்துல தான் இருக்கும். ஒரு படி ஏறினா 2 படி இறக்கி விட்டு கீழே நிற்க வைக்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணுறது, ஒர்க் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக ஒர்க் பண்ணுறோம். யூரிங் போகிறதுக்கு அளவு கிடையாது. ரெஸ்ட் டைம் தான் போகணும். எங்கே போனாலுமே பதில் சொல்லணும். மேனேஜ்மெண்ட்லேருந்து யாராச்சும் தப்பாக வார்த்தை பேசிட்டா கூட நாங்கள் காதில் கொடுத்து கேட்டு தான் இருக்கோம். நாங்கள் அசிங்கமாக பேசினா நாங்கள் கேட்டு தான் ஆகும். ஏன் இத்தனால எங்களுக்கு சேலரி ஏற்றலை? கம்பெனிக்கு லாபம் வரலையா? நீங்கள் கடந்த 2 வருஷத்துலேயே ப்ரொடக்ஷன் எடுத்து லாபம் எடுத்துட்டீங்க. அது நீங்களே உங்கள் வாயால் பேடி கொடுத்துருங்க. மேனேஜ்மெண்ட் ஹெட்டில் 2 பேருமே எல்லாருமே பேடி கொடுத்துருங்க. அப்போயே அந்த கடந்த 2 வருஷமாக நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, சேலரி கொடுக்கல. யமஹான்ற ஒரு இவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சருக்கு வந்து லாபம் இல்லைன்னு சொன்னால் அது ஒத்துக்கவே முடியாது. நல்ல லாபத்தில் தான் போயிட்டு இருக்கு. என் கூட ஜாயின் பண்ண ஒரு மேனேஜரு இப்போ அவர் சீனியர் மேனேஜருக்கு மேலே வந்துட்டார். 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறாரு. வரும்போது 60,000க்கு வந்தார். இப்போ 1.5 லட்சத்துக்கு அவருக்கு மட்டும் என்ன ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே இங்கே கீழே இருக்கிற பசங்க தான். என்னோடய சம்பளம் ஒரு நாள் சம்பளம் 300 ரூபாங்க. நான் சித்தாள் வேலைக்கு போனால் ஒரு நாள் சம்பளம் 600 ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாரு. அதுதான் நாங்கள் கேட்குறோம். நான் ஒரு எக்ஸ்ட்ராவே கேட்கல. எங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ விழுக்காடு கொடுங்க அப்படிலாம் கேட்கல. அரசு அனுமதி கொடுத்த எவ்வளோ சம்பளமோ அந்த சம்பளத்தை மட்டும் கொடுங்க தான் கேட்குறோம். எதுக்காக தான் அந்த ஸ்ட்ரைக்கை ஆரம்பிச்சது, அதுக்காக சங்கமும். ஸோ நேரடி உற்பத்தியில் இப்போது ஒப்பந்த தொழிலாளியும் பயிற்சி தொழிலாளியும் ஈடுபடுறாங்க. ஒரு ஸ்கில்ட் ஆப்ரேட்டர், ஒரு வண்டியை தயாரிக்கக்கூடிய அனுமதி உள்ளவங்க நிரந்தர தொழிலாளி நாங்கள் தான். எங்களோட இணைஞ்சு எங்கள் கூட சேர்ந்து அவங்க வேலை செய்யலாம். அவங்க நேரடி உற்பத்தியில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடுறதுனால அந்த வண்டி குவாலிட்டியாக வெளில வருமானு சொல்ல முடியாது. அப்படி வர்ற வண்டி வாடிக்கையாளர் கைக்கு போயிட்டு வாடிக்கையாளருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட அதுக்கு யமகா தான் பொறுப்பு, யமகா நிர்வாகம் தான் பொறுப்பு. வேலை பார்க்குறாங்க. அது வந்து சட்டத்துக்கு விரோதமாக தான் பண்ணுறாங்க. ஒரு அப்ரெண்டிஸ்னா அவங்களுக்கு என்ன கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணணும், ஒரு சிஎல் ஆப்ரேட்னா என்ன கேட்டகரியில் இருக்கணும், போட்டு பசங்கன்னா அவங்க என்ன கேட்டகரின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துப்படி யாரும் வந்து நடக்கிறது இல்லை. ஆக்சிடெண்ட்டு கண்ணில் அடிபட்டுருக்கு, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பண்ணிவிட்டு அதோட வந்து திருப்பி வந்து வேலைக்கு வந்துடுறது. அவன் வந்து போயிட்டு ரூமில் ஸ்டேட் ஆனானா, வீட்டுக்கு போனானா, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு. பெர்மனண்ட் எம்ப்ளாய்க்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட மெடிக்கல் அன்ஃபிட்னு சொல்லி தள்ளுற அளவுக்கு நிற்குது. அப்படிங்கிற சிஎலுக்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அது வந்து ஆக்சிடெண்ட்டே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது 95இல், 23 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. 96இலிருந்து ஃபோர்டிலும் ஹூண்டாயிலும் உற்பத்தி எடுக்கப்படுகிறது, கார்கள் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. 2008இல் தான் ஹூண்டாயில் சங்கம் வைத்தார்கள், 2009இல் தான் ஃபோர்டில் சங்கம் வைத்தார்கள். அப்போ யார் பூனைக்கு மணி கட்டுவது என்பதுதான் தொழிலாளர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் செய்து கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள் என்ன? நிலம் சீப்பர் ரேட்டில் கிடைக்குது, ஏரியை முழுசாக யூஸ் பண்ணுறாங்க, தண்ணி வளம் சிறப்பாக கிடைக்குது, கரண்ட்டு விநியோகம் பல மடங்கு இவர்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது. 8 செஸ் இருக்குது. இவை அனைத்திலும் சலுகைகள் இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு முற்றாக வரி விலக்கு, 10 ஆண்டுகளுக்கு 50% வரி விலக்கு, 15 ஆண்டுகளுக்கு 25% வரி விலக்கு, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு சலுகைகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? வேலைவாய்ப்புக்காக கொடுக்கப்படுகிறது. அப்போ இவ்வளவு சலுகைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் தொழிலாளர்களை அதனுடைய சட்டத்தை மதித்து பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை மதித்து நடப்பதற்கு நிர்பந்திக்கக்கூடிய ஏற்பாடு இல்லை. எனவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், தொழிற்சங்கத்தின் சார்பில் எங்கள் தொழிலாளியை கருவேப்பிள்ளை போல் தூக்கி குப்பையில் போட அனுமதிக்க மாட்டேன் என்பதையும் சேர்க்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்கள் இதை தான் சொல்கிறோம். நம்ம உரிமையை நம்ம ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள்லேருந்து நம்ம சந்ததிகள்லேருந்து அடுத்தடுத்த தலைமுறை அடிமைகளாக தான் இருக்கணும். ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்கிட்ட நம்ம அடிமையாக இருந்தோம். இன்றைக்கி வெள்ளைக்காரனை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாமளே அவங்கள்ட்ட அடிமையாக ஆகிக்கிட்டு இருக்கிறோம். இதை நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நீ வந்தது எதற்காக? இந்திய அரசு சட்டத்திற்கு கீழ்பட்டு நான் வேலைவாய்ப்பு கொடுப்பேன், உரிய ஊதியம் கொடுப்பேன், இது எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு அடிப்பட்டு தான் வந்திருக்கேன், அதை முறைப்படி செய் என்று ஒவ்வொரு தொழிலாளரும் கேள்வி கேட்டாதான் அந்த உரிமை கிடைக்கும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இங்கிருந்து நான் சொல்ல விரும்புகிறது, அனைத்து தமிழக தொழிலாளர்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் உரிமையை கேட்டு வாங்குங்க, கிடைக்காத உரிமையை கேட்டு பெறுங்கன்னு தான் சொல்கிறேன். போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், வெற்றி பெறும் வரை போராடுவோம் 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 போராடுவோம், செங்கொடிக்காக போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்.